எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கதிரேசன் பேசுறேன். நான் கேரியர் கன்சல்டண்டா லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸா இருக்கிறேன். நான் என்னோட ஒர்க் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபார்மா கம்பெனி ஏரியம் பிசினஸ் மேனேஜர். நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னால முடிஞ்ச சர்வீஸு, அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். அண்ட் இப்ப நம்ம என்ன இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து இன்ஜினியர் கேரியர் ஆப்ஷன்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம பார்க்க போலாமா? ஓகே, ஜஸ்ட் மினிட். எல்லாம் ஆடியோலாம் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எவ்ரிபடி கரெக்ட். ஓகே, ஸோ இன்ஜினியரிங் கேரியர் கன்சல்ட்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட், இன்னைக்கு இருக்கிற உலகத்துல விரைவாக தான் மாறிட்டு இருக்கு. இதுல தொழில்நுட்ப தேர்வு ரொம்ப முக்கியமாகவும் முடிவு பண்ணுது. இன்ஜினியரிங் பல வாய்ப்புகளை கொடுக்குற ஒரு துறை. ஸோ அதுல ஒரு சின்ன சின்ன மெம்மிஸ்லாம் இருக்கு. என்னன்னா, இன்றைய உலகத்துல வந்து சிறிய ஹியூமரு ஸ்கூல் லைஃப் பத்தி ஒரு ஸ்மால் ஒரு மிமி போட்டிருக்கோம். அதுல என்னன்னா, ஸ்கூல் ராக்கெட் பத்தி சொல்றாங்க, ஆனா காலேஜ்ல ரெஷ்யூம் எப்படி ரெடி ஆக்கணும்னு சொல்றாங்க. ரியாலிட்டி உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ். ஸோ ஸ்கூல்ல வந்து மோஸ்ட்லி ஸ்பூன் ஃபீடிங் தான், ஆனா காலேஜ்ல நிறைய செல்ஃப் லேர்னிங், ப்ராஜெக்ட், ப்ராக்டிக்கல் ஓரியன்டேஷன் அங்கே தயாரா இருக்கணும். அடுத்தது ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு. ஸ்காலர்ஷிப்னா ஒரு பெரிய ஆதாரம். என்எஸ்பி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் எல்லாம் கல்வி அடைய உதவுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ரியல் ஆக்சுவலி வந்து எலான் மாஸ்க் மாதிரி பேர் இன்ஸ்பயர் பண்றாங்க நிறைய பேர். ஆனா அவரோட ஒர்க்கிங் ஹவர்ஸ், சயின்டிபிக் எல்லாம் பார்க்கணும்னா அதுதான் ரியல் இன்ஸ்பிரேஷன். கோர்ஸ் கேட்டகரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பேஸ்ட்ல நம்ம எந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்குன்னு கண்டுபிடிச்சு அந்த பேஸ்ல தான் நம்ம இன்ஜினியரிங் பிரான்ச் செலக்ட் பண்ணணும். இப்ப மேக்ஸ் டாமினன்ட் கோர்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது மேக்ஸ் டாமினன்ட் கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி, ஐடி, டேட்டா சயின்ஸ், ஏஐ எல்லாமே ஸ்ட்ராங் மேக்ஸ் கிளாச்சுக்கு தேவைப்படுகிறது. காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் டாமினன்ட். ஜஸ்ட் மினிட். பிசிக்ஸ் டாமினன்ட் பாத்தீங்கன்னா, அதுல என்ன கோர்ஸ் மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இவை எல்லாமே கான்செப்ட்ல கால்குலேஷன் மீதான அறிவை நம்பி இருக்கின்றன. அதனால இதுதான் பிசிக்ஸ் டாமினன்ட் கோர்ஸ் இதெல்லாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி டாமினன்ட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலிங், ஃபுட் டெக், லேப் ஒர்க்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஓரியன்ட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஓரியன்ட் டாமினன்ட் கோர்ஸும்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, பயாலஜி டாமினன்ட் கோர்சஸ். இந்த பயோடெக், பயோமெடிக்கல், ஜெனடிக் இன்ஜினியரிங், பயாலஜி டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டு சூப்பரா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, வாட் ஆஃப்டர் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு என்ன ஜாப்? எம்எஸ், எம்பிஏ, கேட், கவர்மெண்ட் எக்ஸாம், பல சாய்ஸஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம அடுத்தது போலாம். அதே மாதிரி என்டர்பிரினர்ஷிப் இருக்கு, ரிசர்ச் அண்ட் பிஹெச்டி, ஆர்என்டி டிபார்ட்மெண்ட், செகண்ட் இயர் இருக்கு. என்டர் ஜாப் மார்க்கெட் ஏரியாவே பெருசு. ஸோ பாருங்க. அடுத்து சிஎஸ்சி ஐடி கேரியர் பத்துல பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் இருக்கு. அது எல்லாமே 5 lakhs மேல சேலரி இருக்கும். ஃப்ரெஷ் கேண்டிடேட் ப்ளஸ் இயர் பேர் ஆனம் கொடுக்குறாங்க.
மிட் கேரியர்ல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு 2 lakhs வரைக்கும் வாங்குறாங்க, 25 lakhs வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சிஎஸ்ஐடியில் அட்வான்டேஜஸ் இருக்கு. அப்புறம் இஎஸ்சி கேரியர் பார்த்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ், விஎல்எஸ், என்னேபிள்டு சிஸ்டம், கம்யூனிகேஷனு, அப்புறம் வந்து கோர் ஜாப்ஸ், இது நிறைய ஐடி ஜாப்ஸ் இரண்டும் ட்ரை பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் ட்ரிபிளி கேரியர் பார்த்து பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம்ஸ், எனர்ஜி ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், அப்புறம் கண்ட்ரோல்ஸ், கோர் ஜாப்ஸ் கூட. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் ஸ்பெஷலிஸ்ட், ரினியூவல் எனர்ஜி, இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கூட ப்ரிப்பரேஷன் இருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் கேரியர் பார்த்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸு, கேட் டிசைன்ஸ், தெர்மல், ட்ரெடிஷ்னல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கேட் நல்ல வால், ஏகப்பட்டது இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவில் கேரியர் பார்த்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு, அப்புறம் சைட் ஸ்ட்ரக்சர், சைட் பேஸ்டு ஜாப்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி இருக்கு, அதுக்கு வந்து ஐஇஆர், ஐஏஎஸ், ஐஆர்டிஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, டிஎன்பிஎஸ்சி இருக்கு, ஸ்டேட் இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கு, அப்புறம் எஸ்எஸ்சி இருக்கு, ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக்கல் ஸ்டாஃப், இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு. பிஎஸ்சிஓ, பெல், ஐஓஎஸ்சிஎல், என்டிபிசி, டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓஸ், இந்தியன் ஆர்மி, நேவி ஃபேர், ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓஆர்ஓ இருக்கு, இந்தியன் இன்ஜினியர் சர்வீஸ் இருக்கு, டிஆர்டிஓ சயின்டிஸ்ட் ரயில்வேல இருக்கு, ஏகப்பட்ட பெல் இருக்கு, ஓஎன்ஜிசி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்கு. டெக்பஸ் ரிசர்ச் ஜாப்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ, அதாவது பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், வாட்டர் சோர்ஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி ஏதாவது இருக்கு. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிட்ஜஸ், டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி ஏகப்பட்டதுக்கு. அப்புறம் வாட்டர் அத்தாரிட்டி இருக்கு, வாட்டர் சப்ளை, ஸ்விட்ச் ட்ரீட்மெண்ட், கன்வர்ஷன் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு, பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்கு. அடுத்து பிரைவேட் செக்டார் பார்த்தீங்கன்னா இப்போ மேஜர் ஐடி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், ஜோகோ, டிசிஎஸ், லாஜிக்கல் ரீசனிங்கு, இந்த மாதிரி ஆப்டிடியூட் கொண்டு ஜாப் கிடைக்கும். நிறைய ஜாப்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட 5000 மேலே குளோபலி இருக்காங்க, வைட் டொமைன் எக்ஸ்பர்டீஸ் இருக்காங்க, வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கேம்பஸ் இருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் கேம்பெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அசோக் லைலண்ட், எல்என்டி, பெல், ஹலால் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கோர் கான்செப்ட் ப்ளஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ். இந்த வந்து ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61,400 ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ இது பண்ணிட்டாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 8 lakhs இருக்காங்க. மல்டி டாஸ்கிங், லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் இருக்குது இதில். அடுத்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்டர்பிரினர்ஷிப், ஆன்லைன் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஒரு நல்ல ஐடியா இருந்தால் பெரிய பிஸ்னஸ் ஆகலாம். ஸோ என்டர்பிரினர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் யுவர் ஓன் டெக் இன்ஃபார்ம், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்களே ஒரு ஆப் செய்யறது. இந்த ஆப் மூலயமா இப்போ எக்ஸாம்பிள் லேட்டஸ்டாக வந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட டெக்னிக்கல் ஆப் தான். ஸோ இன்ஸ்டாகிராம்னா இப்போ வந்து பல மில்லியன் டாலர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால ரொம்ப இருக்கும். அப்புறம் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தி வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஃப்ரீலான்ஸ் மார்க்கெட், அதாவது பார்த்தீங்கன்னா வெவ்வேறு அப்பருக்கு ஃப்ரீலான்சர் ஜாப்ஸ் இல்லாமலேயே வீட்டில இருந்தே பணம் சம்பாதிக்கக்கூடிய ஜாப்ஸ் நிறைய இருக்குது. அப்படின்னா ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ், அதாவது ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் இன்ஜினியரிங்ல அப்படி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெடி ஃபீல்ட்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஏஐ, மிஷின் லேர்னிங், நியூட்ரல் கம்ப்யூட்டேஷன், பிளாக் செயின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இருக்கும். கிரீன் எனர்ஜி, சோலார், இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ்ல ஏகப்பட்ட வேக்கன்ட் இருக்கு. இன்னைக்கெல்லாம் எல்லாம் பல லட்சம் ஜாப் கொடுக்குறாங்க. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கோல்டு, சேட் ஜிபிடி, செல்ஃப் டிரைவிங், ஏஐ டிசைன், சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் டிமெண்ட் அது ரொம்ப அதிகமாக இருக்கு. அடுத்த பிறகு டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தான், எஸ்கியூஎல், பவர் பிஐ, இதெல்லாம் படிச்சிட்டோம்னா பவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா பைத்தான், எஸ்கியூஎல் அண்ட் பவர் பிஐ, இதெல்லாம் படிக்கும்போது நல்லா அதுக்கு ஒரு ஜாபுக்கான இது நிறைய இருக்குது.
அடுத்தது பாத்தீங்கன்னா கிரீன் எனர்ஜி அண்ட் இவி. சோலார் சிஸ்டம் பாத்தீங்கன்னா சோலார், விண்ட், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், ஃபியூச்சர், ஈகோஃபோக்ஸ் ஜாப் மார்க்கெட் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இவி ரொம்ப ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. அப்புறம் சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. கிரைம் டிஜிட்டல் ஆகுறதுனால டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஐஐடிஸ்ல, என்ஐடி, சிஎஸ்ஐ, கேட், நெட் மூலியமா ரிசர்ச் கேரியர் தொடங்கலாம். ஸோ டெஃபினெட்லி அதுக்கெல்லாம் நல்ல ஸ்கோப். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஐடி, ஸ்டான்ஃபோர்டு, ஸ்காலர்ஷிப்பு, கிரீன் எக்ஸ்போஷரு, அட்வான்ஸ் லேர்னிங், இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாப் மார்க்கெட் இன்சைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அட்டானமி, டீம்டு சீட் அவைலபிலிட்டி, எக்ஸ்பிரஷன் இன்ஃபர்மேஷன். ஸோ 450 பிளஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு இன் தமிழ்நாட்டில். அப்புறம் 150 பிளஸ் ஆனுவல் கிராஜுவேட்ஸ் இன் ஆல் வராங்க. 85% பிளேஸ்மெண்ட் ரேட்டு டாப் 20 காலேஜ் 4.8 சொல்றாங்க. ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பேஸ்ட் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ஜேஇஇ மெயின், அப்புறம் ஜேஇ அட்வான்ஸ், அப்புறம் என்ஐடி, ஐஐடிக்கு தகுதி பெறலாம். ஸோ அதெல்லாம் நாங்கள் ஜேஇஜி எக்ஸாம் தான் மெயின் பேஸ்டு உள்ள போகிறதுக்கு. அடுத்து 12th மார்க் பேஸ்ட் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அப்ளை 12th மார்க்ஸ் அண்ட் செப்பரேட்டர் ரேங்க், அப்புறம் வந்து ரேங்க் கால்குலேஷன், அப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ், அட்மிஷன் கன்ஃபர்மேஷன், இதுதான் அதோட ப்ராசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சூஸ் குட் காலேஜ். எப்படி ஒரு காலேஜை நம்ம வந்து சூஸ் பண்ணணும், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அப்புறம் ஃபெசிலிட்டி, குவாலிட்டி, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு, லாஸ்ட் 3 இயர்ஸோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு, அக்ரிகேஷன் சர்டிஃபிகேட், என்பிஏ, என்ஏசி ரேட்டிங்ஸ்லாம் எப்படி சர்வீஸ்ங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரியர் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா பிக் மை கேரியர்ஸ், அதாவது அப்ஸ்கில்ஸ் பண்ணுறதுக்கு அதர் அசஸ்மெண்ட் டூல்ஸ் ஏகப்பட்ட இது இருக்கு. யூடியூப் வீடியோஸ், ஃபேக் காலேஜஸ் அவாய்ட் பண்ண நல்ல வழிகாட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ஸ்கில் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா குவி, நெப்டலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டார் ஆப்பு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ஸ்கில் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் லேர்னிங் கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல ஏகப்பட்டது இருக்கு. அடுத்து ஃபியூச்சர் ஆஃப் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் எல்லாமே ஏஐ படிக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய கிடைக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் பிக் திங்ஸ் எல்லாருமே ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு சின்ன கம்பெனி இப்பயே ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப இருக்கும். அது ஸ்டார்ட் அப்னா நார்மலா ஒரு ஏஐ பேஸ்லயோ ஒரு பிளாக் செயின் பேஸ்லயோ நீங்க வந்து நீங்க இது பண்ணுங்க. இந்தியா வந்து ஸ்டார்ட் அப் கேபிட்டல் வந்து ஹெல்த் டெக், ஃபின்டெக், க்ரோத் செக்டர்ஸ்ல நிறைய இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய சக்சஸ்ஃபுல் லோக்கல் சக்சஸ் ஸ்டோரிஸ்லாம் இருக்கு. ஃப்ரம் இன்ஜினியர் டு சிஓ ஸ்ரீதர் வேம்பு ஜேர்னி ஃப்ரம் இன்ஜினியர் டு ஜோகோ ஃபவுண்டரா இருக்காரு. அப்புறம் இன்னோவேஷன் சாம்பியன் ஃப்ரெஷர் ஃபார் கிரீஸ் மோர்ஸ் ரைஸ் இருக்கு. அப்புறம் சோசியல் இம்பாக்ட் இன்ஜினியர் கிரியேட்டிங் சொல்யூஷன் ஆஃப் ரூரல் தமிழ்நாடு. ஸோ சேலம் பேஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் டூ சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சேட் ஜிபிடியும் மிட்ஜர்னியும் பார்த்தீங்கன்னா ஐடியாஸ், டிசைன்ஸ், ரைட்டிங் எதுவும் நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்குது. அதனால ஏஇ டூல்ஸை பற்றி நிறைய படிச்சுக்கோங்க. அதை படித்தாவே நமக்கு ஈஸியாக வந்து டே டு டேல நிறைய நம்ம சம்பாதிக்கும். அடுத்து கம்யூனிகேஷன் செட் ஆஃப் ஃபார் வீடியோஸ், அதாவது உங்கள் கிளாஸ் இப்போ நம்ம கிளாஸ் போடுற மாதிரியே பேசுங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரியே நிறைய போர்ட்ஸ், சார்ட், ஸ்லைட்ஸ்லாம் போடலாம். கேஷுவல் ஆனாலும் நம்ம போடலாம். இன்ஃபோர்டிவான டோனாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்மர் அண்ட் ஃபைனல் டிப்ஸ் என்ன சொல்லுவோம்னா ஐடென்டிஃபை யுவர் ஸ்ட்ரென்த், அதாவது உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பாருங்க. அப்புறம் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட ஸ்கில்லு நீங்க பெரிய சின்ன பெருசா இருக்கீங்களோ, ஆனா உங்களோட ஸ்கில்ல நீங்க எப்பவுமே அப்டேட் பண்ணிக்கணும். நிறைய நாலேஜ் வளர்த்துங்க, நிறைய படிங்க. ஸோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு அடுத்த காலத்துக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் படிங்க. படிச்சா மட்டும்தான் இந்த காலத்துல வந்து நம்ம டெவலப் ஆக முடியும். ஸோ படிப்பு தான் நம்மளை ரொம்ப அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான்
உங்களுக்கு இந்த லெசன்ஸ் எல்லாருக்கும் நல்லா இருக்கா, பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.